வணக்கம். இது உரிமைக்குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாட்டிலுள்ள சிறைச்சாலைகளில் காணப்படும் பிரச்சினைகளை தீர்க்க ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல். உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரட்னவின் சடலம் போலீஸ் மரியாதையுடன் நல்லடக்கம். இலங்கையில் சடுதியாக குறைவடைந்த திருமண பதிவுகள், வெளியான புள்ளித்தரவுகள். மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் அரசு. 2029 எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் அரசை வீட்டிற்கு விரட்டி அடிப்போம். மனோ கணேசன் எம்பி சபதம். திருட்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட கைதியொருவர் நீதிமன்ற சிறைக்கூடத்தில் உயிரை மாய்க்க முயற்சி. மட்டக்களப்பில் சம்பவம். அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது பெயரளவில் மட்டுமே, செயல்பாட்டளவில் ஒன்றையும் காணவில்லை. சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. நாட்டில் இடம்பெறும் சர்ச்சைக்குரிய மரணங்கள் ராஜபக்சர்களோடு தொடர்பு படுகின்றது. மீண்டும் போர் வெற்றியை கையிலெடுக்கும் மஹிந்த தரப்பு. வெளியான பரபரப்பு தகவல். இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி தளத்திற்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள சிறைச்சாலை கட்டமைப்பில் நிலவும் சவால்கள் மற்றும் அவற்றிற்கு தீர்வு காண வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கலந்துரையாடலில் சிறைச்சாலை அமைப்பில் காணப்படும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கான பல்வேறு பரிந்துரைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் சிறைச்சாலை வசதிகளை விரிவுபடுத்துதல், கைதிகளுக்கான இட வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் அதற்கான மாற்று நடைமுறைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யஹொந்தா, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் அயேஷா ஜினசேன, சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்த குமார உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரட்னவின் இறுதிச் சடங்குகள் போலீஸ் மரியாதையுடன் நேற்றைய தினம் இடம்பெற்றன. முன்னாள் போலீஸ் மா அதிபர் கடந்த 17ஆம் தேதி காலை அவரது இல்லத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். அவரது மரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இது தற்கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அவரது பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் விசாரணைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சி.டி. விக்ரமரட்னவின் சடலம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 35வது போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய சி.டி. விக்ரமரட்ன உயிரிழக்கும் போது 63 வயதுடையவராக இருந்தார். 1986ஆம் ஆண்டு போலீஸ் சேவையில் இணைந்த அவர் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் அப்போதைய போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவின் சேவை இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஓய்வு பெறவிருந்த போதிலும் புதிய போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்படும் வரை அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்ட சேவை நீடிப்புகளின் காரணமாக அவர் மேலும் சில மாதங்கள் அந்த பதவியில் தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சி.டி. விக்ரமரட்ன போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 15 ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட திருமணங்களின் எண்ணிக்கை சுமார் 28% குறைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அந்த திணைக்களத்தின் அறிக்கையின்படி 2010ஆம் ஆண்டு 2,985,000 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் 2025ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை
1,44,182 குறைந்துள்ளது. 2030 ஆண்டுக்கு முன்னர் பல வருடங்களில் திருமண பதிவுகள் 1,70,000க்கும் அதிகமாக காணப்பட்டன. எனினும் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 ஆண்டு திருமண பதிவுகள் கணிசமாக வீழ்ச்சியடைந்து 1,43,808 பதிவாகின. பின்னர் பெருந்தொற்றுக்கு பிறகு திருமண பதிவுகளில் மீளுயர்வு ஏற்பட்டது. 2021 ஆண்டு 1,62,628 திருமணங்களும் 2022 ஆண்டு 1,71,140 திருமணங்களும் பதிவு செய்யப்பட்டன. எனினும் அதன் பின்னர் மீண்டும் சரிவு ஏற்பட்ட நிலையில் 2023 ஆண்டு 1,51,356 2024 ஆண்டு 1,39,230 திருமண பதிவுகள் குறைந்தன. இந்த நிலையில் 2025 ஆண்டு திருமண பதிவுகளில் சிறியளவு அதிகரிப்பு காணப்பட்டு மொத்தம் 1,44,182 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கும் வகையில் அரசு எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், அண்மையில் இடம்பெற்ற சில மரணங்கள் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும், குறிப்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபரின் உயிரிழப்பு குறித்து சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணை அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீதியரசர்களின் பதவி காலத்தை நீடிக்கும் அரசின் தீர்மானம் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என குறிப்பிட்ட அவர், அரசுகள் மாறினாலும் நீதித்துறையின் கௌரவமும் சுயாதீனத்தன்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அரசியல் காரணங்களுக்காக நீதித்துறையில் மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும், நாட்டின் பிரச்சினைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் நோக்கில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் மனோ கணேசன் தெரிவித்தார். 2029 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும், அந்த வேட்பாளருக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சிகள் நாட்டை சீர்குலைக்க முயற்சிக்கின்றன என்ற பிரதமரின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்ததுடன், அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக நாட்டின் உண்மையான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் உயிரை மாய்க்க முயன்ற நிலையில் அவசர சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருட்டு சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய குறித்த நபர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். பின்னர் வழக்கு விசாரணைகளுக்கு முன்னிலையாகாததால் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. அதன்படி கடந்த 13ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் அவர் கைது செய்யப்பட்டு 15ஆம் திகதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். நேற்று மீண்டும் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 3ஆம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற கைதிகள் அறையில் இருந்தபோது குறித்த நபர் தன்னை தானே காயப்படுத்திக் கொள்ள முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாக நீதிமன்ற மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அவரை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் தடயவியல் போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் டெங்கு நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அரசியல் நடவடிக்கைகளிலேயே கவனம் செலுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். பத்திரமுலையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டில் இதுவரை 53 பேர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளதாகவும், அண்மையில் 16 வயதுடைய சிறுமி ஒருவரும் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பெயரளவில் மட்டுமே இருப்பதாகவும், சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அலட்சியமான இந்த அணுகுமுறையால் ஏற்படும் ஒவ்வொரு உயிரிழப்பிற்கும் அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சாகர காரியவசம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மர்ம மரணங்கள் குறித்து கடும் சந்தேகம் இருப்பதாகவும், சில சம்பவங்கள்
குற்றங்கள் விசாரணை நிறைவடையும் முன்பே தற்கொலை என அறிவிக்கப்படுவது கேள்விகளை எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்தார். 323 கொள்கலன் விவகாரத்தில் முறைப்பாடு செய்த நபர் நந்தன குணதிலக, கபில, சந்திரசேன, திரைசேரி அதிகாரி மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்டோரின் உயிரிழப்புகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு மற்றும் கோவிட் பரவலை கட்டுப்படுத்திய நிபுணர்களின் ஆலோசனைகளை அரசு புறக்கணித்து வருவதாகவும் தற்போதைய பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிக்க அரசு காட்டும் அவசரம் சந்தேகங்களை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். இறுதியாக அரசியல் முன்னுரிமைகளை ஒதுக்கி வைத்து மக்களின் உயிர் பாதுகாப்பை முதன்மைப்படுத்தி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாகர காரியவசம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் உயர் அதிகாரிகளின் சர்ச்சைக்குரிய மரணங்களை ராஜபக்ஷ குடும்பத்துடன் தொடர்புபடுத்த அரசாங்கம் முயற்சித்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், நாட்டில் இடம்பெறும் ஒவ்வொரு எதிர்மறை சம்பவத்திற்கும் ராஜபக்ஷ குடும்பமே காரணம் என அரசாங்கம் சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்தார். அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஆட்சி காலத்தில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதும் நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதும் குறித்து அரசு பேசுவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் நாட்டிற்காக பணியாற்றிய போர் வீரர்கள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கலின் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு பதிலாக அதனுடன் தொடர்புடைய சில அதிகாரிகள் தற்போது உயர் பதவிகளில் இருந்து அரசியல் நோக்கங்களுக்காக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்காக மக்கள் மீது கூடுதல் வரிச்சுமை சுமத்தப்படுவதாகவும் அரசாங்கம் மக்களின் பொருளாதார சிரமங்களை புறக்கணித்து வருவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதியின் வேலை திட்டங்களால் பெரும்பாலான மக்கள் திருப்தி அடைந்துள்ளதாக அரசாங்கம் கூறும் நிலையில் வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் மக்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் மொனராகலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுகிறது. இதை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறட்சியான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதி வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்கள், ஹமாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டின் கிழக்கு மாகாணம் மற்றும் மேலும் 5 மாவட்டங்களில் கடும் வெப்பநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, புலனறுவை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் அதிக வெப்பநிலை பதிவாகும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு சில இடங்களில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தை எட்டக்கூடும் என்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் கடும் வெப்பத்தின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக பொதுமக்கள் தேவையான சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல், நேரடி வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்த்தல் மற்றும் நாளின் அதிக வெப்பமான நேரங்களில் கடுமையான வெளிப்புற பணிகள் மற்றும் உடற்பயிற்சிகளை குறைத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.